நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட என் தகப்பனே ஏசப்பா அந்த இடத்துல அப்பா அந்த சிறு பிள்ளைகளுக்கு தகப்பனே கதைகளும் வார்த்தை உம்முடைய வேத வசனமும் தகப்பனே பாட்டும் தகப்பனே பிள்ளைகளுக்கு தகப்பனே சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுடைய மனதில் தங்கணும் ராஜா. பிள்ளைகள் உமக்காக எலும்பணும் சாட்சியா எலும்பி தகப்பனே ஜீவிக்கத்தக்க பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுக்க முடியாது செபிக்கிற தகப்பனே ஏசப்பா. இது உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்த நோக்கங்கள் உண்டு ராஜா. அந்த நோக்கங்களை நீர் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இந்த கிராமங்கள் ஆசீர்வதிக்கணும். இதுல இருந்து தகப்பனே உண்மை அறிந்து கொள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகள் மித்தமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொண்டுக்கிறோம் ராஜா. நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Are you ready? பலாமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கண்டடைவாய் ரட்சிப்பேன். காக்கும் செட்டைகளின் கண்டடைவாய் ரட்சிப்பேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சூப்பர். எல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? Are you ready? Oh yes, ready. Stand up. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க. செஞ்சிடலாமா? 1 2 3 ரெடி ஸ்டார்ட். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி காக்கும் செட்டைகளை கண்டடைவாய் ரட்சிப்பேன். காக்கும் செட்டைகளின் கண்டடைவாய் ரட்சிப்பேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சூப்பர். எடுத்துக்கலாமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவர் 2 இது காப்பார் படிக்கிறது வசனத்துல. ஒண்ணு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், இன்னொன்னு ஆத்துமாவை காப்பார். எல்லாருக்கும் ஆத்துமா இருக்குதா? ஆத்துமாவில இருந்தா என்ன வருது? நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை எல்லாம் வருது. சரியா? நமக்கு நல்ல சிந்தனை வரணுமா கெட்ட சிந்தனை வரணுமா? அது
காக்குறது யாருதான்? ஏசப்பா. நீங்க ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா நம்முடைய ஆத்மாவை என்ன செய்வாங்க? காப்பாங்க. இன்னொரு தடவை அதுக்கு வசனம் சொல்லி தரோம். இது நீங்க தான் சொல்லணும். சரியாப்பா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சரி, சொல்லிடலாமா? சொல்லுங்க. அக்கா ஆக்ஷன் மட்டும் போடுவேன், நீங்க சொல்லணும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். இன்னொரு டைம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். பெஸ்ட். யார் சொல்றீங்க? குட். கர்த்தர் உன் எல்லா தீங்கிற்கும் விலகி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். அடுத்து யார் சொல்றீங்க? கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். வெரி குட். சொல்லு தரோ சொல்லு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பார். விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். வெரி குட். சரண் சொல்லுங்க. சரண். கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் ஆத்மாவை காப்பார். வெரி குட். சரண்லாம் கிளாப் பண்ணுங்க. சரிங்களா? சொல்லுதா? சேம் சொல்றியா? கர்த்தர் உன்னை காப்பார் சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்றியாமா? அவங்களுக்கு 12 பிள்ளைகள். சரியா? 12 பிள்ளைகளா? 12 பிள்ளைகளையும் அவங்க ரொம்ப நேசித்தாங்க. அதுல கடைசி பையன் பேரு என்னதுன்னா யோசேப்பு. கடைசி பிள்ளைனா செல்ல பிள்ளையா இருப்போம்ல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கல. எங்க போனாலும் கூடவே கூட்டு போவோம், எங்க போனாலும் வாங்கி கொடுப்போம், அப்படித்தானே? அதே போல இந்த அண்ணனுக்கும் அவங்க அப்பா ரொம்ப நேசித்தாங்க. நம்ம பையன் கடைசியா பிறந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப நேசித்து அந்த அண்ணனுக்கு ஒரு பலவர்ண அங்கி தச்சு கொடுத்தாங்களாம். எல்லாம் கலர் ட்ரெஸ் கலர் கலரா போட்ட உடுப்பு அந்த அண்ணனுக்கு தச்சு கொடுத்தாங்களாம். நம்ம பையன் நல்ல செல்ல பையனா இருக்கான்ட்டு தச்சு கொடுத்தாங்களா. சரியா? தச்சு கொடுத்தா அந்த அன்னைமாரும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு, அப்பா நம்ம கடைசி அண்ணன் தம்பியை தான் நல்லா நேசிக்கிறாங்கன்னு பொறாமை ஆயிட்டு. சரியா? பொறாமை வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்புறமா பலவர்ணம் இங்கே தச்சு கொடுத்தாங்க. அப்போ அப்பா இவங்கள தான் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க. அப்போ இந்த அன்னைமாருக்கு என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கிற வேலை. சரியா? அந்த 11 அண்ணன்மாரும் ஆடு மேய்க்க போயிருப்பாங்க வேற ஒரு இடத்துக்கு. அந்த இடம் பேர் என்னன்னா சீகேம் இடம். அந்த இடத்துல போய் ஆடு மேய்க்க போயிருப்பாங்க. அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன தம்பிகிட்ட சொல்லுவாங்க, யோசேப்பு தம்பிக்கிட்ட, தம்பி நீ வந்து அன்னை மாதிரி வெளியெடுத்து போயிருக்காங்க ஆடு மேய்க்க, அவங்கள நீ போய் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா. சொல்லும் போது அப்போ இந்த அண்ணனுக்கு, இந்த தம்பிக்கு, யோசேப்பு தம்பிக்கு ஒரு சொப்பனம் வரும். எப்படின்னா, இந்த 12 அண்ணன்மாரும் என்ன பண்ணாங்க, வயலில் அறுப்பு இருப்பாங்கள்ல, வயலில் நெல் இருப்பாங்கள்ல, நெல்லை இருக்கும்போது அந்த அண்ணன் தம்பியோட கெட்டு மட்டும் நட்டமாக நிற்குமா, மீதி எல்லாருடைய கெட்டுகளும் சுற்றிலும் வணங்கி நிற்குமா அந்த அரிக்கட்டை சுற்றி. சரியா? அந்த யோசேப்பு தம்பி இருக்காங்களா, கடைசி தம்பி, அந்த அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நிற்குமா. அப்போ அந்த அண்ணன் அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நான் வந்து வயலில் என்னுடைய அரிக்கட்டு தான் நின்றுச்சு, மற்ற எல்லா அரிக்கட்டும் என்னை சுற்றிலும் வணங்கி நின்றுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் சொப்பனம் கண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன் மேலே பொறாமப்படுவாங்க அன்னைமார். சரியா? என்ன உன்னையை சுற்றியா நாங்கள் நிற்போம், நீ அப்படி நினச்சிட்டியோ, நீ எல்லாரும் உன்னை சுற்றி வணங்குவோமான்னு நினச்சிட்டியான்னு நிறைய பொறாமப்படுவாங்கல்ல. நீ கண்ட சொப்பனை எப்படி உனக்கு நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இவன் மேலே பொறாம கொண்டாங்க. சரியா? அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அப்பா அடுத்தாக்க கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் 800 சொப்பனமும் அந்த அண்ணன் கண்டாங்க, யோசேப்பு அண்ணன். சரியா? என்ன சொப்பனம் கண்டாங்களாம். அடுத்தாக்க 2வது சொப்பனம் என்ன கண்டாங்க, 12
இங்க பாருமா, இங்க பாரு, இங்க பாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரமும் அவனை சுற்றிலும் வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டாங்க. சரியா? 2வது சொப்பனம். யோசேப்பனே 2வது சொப்பனம் கண்டுறாங்க. கண்டு அப்பாட்ட போய் சொல்றாங்க, அப்பா நான் இன்னொரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன? சூரியன், சந்திரன் 11 நட்சத்திரங்களும் அவனை சுற்றி வணங்குற மாதிரி. சரியா? அப்போ இந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, நீ வந்து அண்ணன் மரவை பார்த்துட்டு வா, ஆடு மேய்க்கிற இடத்துல, சீகைங்கிற இடத்துல. சரியா? அந்த இடத்துல அண்ணன் ஆடு மேய்க்க போயிருக்காங்க. அப்புறம் நீ போய் பார்த்துட்டு வா, அண்ணன் மாதிரிலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்க்கிற இடத்துக்கு தம்பியை அண்ணன் மாதிரி பார்க்க போவாங்க. அந்த தம்பி, குட்டி தம்பி. சரியா? பார்க்க போகும்போது அவன் அங்கே இங்கே தேடிட்டு இருக்கான், நம்ம அண்ணன் மாதிரி காங்களையே அப்படின்ட்டு. அப்போ இருந்தாக்க ஒரு அண்ணன் அங்கேருந்து வர்றாங்க, வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன தேடுற அப்படின்னு கேட்பாங்க. அந்த அண்ணன் கேட்டோன்னே எங்கள் அண்ணன் மாதிரி காணும், ஆடு மேய்க்க வந்தாங்க, அந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, இப்போ காணவில்லை அப்படின்னா. அப்போ அந்த அண்ணன் சொல்வார், உங்கள் அண்ணன் தோத்தானுக்கு போகிறோன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஒருவருக்கு ஒருவர், அதனால் நீ அங்கே போய் பாரு அப்படின்னா. தோத்தான் அந்த இடம் பேர். சரியா? அண்ணன் மாதிரி ஆடு மேய்க்கிற இடத்துக்கு பேர் தோத்தான். அந்த இடத்துல போய் அண்ணன் மாதிரி கண்டுட்டான். கண்டவன் தூரத்துலேயே பார்த்துட்டான். அண்ணன் மாதிரி பார்த்தவொடனே, ஏய் சொப்பனங்கார அண்ணன் வாரம் பாரு அப்படின்னு அவங்க அண்ணன் மாதிரிலாம் சேர்ந்து இவனை என்ன பண்ணுறாங்க, பொறாம கொள்றாங்க. என்ன பாரு, சொப்பனக்கார அண்ணன் வாரான், இந்த சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம அவனை பிடிச்சி அடித்து குழியில் தூக்கி போட்டுறாங்கன்னு ஒரு அண்ணன் சொல்கிறான். சொன்ன உடனே அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம்? சந்தோஷமாக இருப்பான், வேதனையாக தானே இருக்கும். அண்ணா வாரா பாரு. அப்போ ஒரு அண்ணன் சொல்கிறான், சரி அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, நம்ம அவன் மேலே கையே போடக்கூடாதுன்னு இன்னொரு அண்ணன் சொல்கிறான். சொன்ன உடனே இவன் அங்கேருந்து வாரான், அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அண்ணன் மாதிரிலாம் சேர்ந்து அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அடிக்கலை. அப்போ ஒரு அண்ணன் வேண்டாம், அடிக்க வேண்டாம், அவனை ஒரு குழியில் நம்ம இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கி என்ன பண்ணுறாங்க, கலத்துறாங்க. அப்பா போட்ட அங்கி, கலர் கலர் ட்ரெஸ். சரியா? கருப்பு, சிவப்பு, வெள்ளை எல்லா கலர்லையுமே இருக்குமா. அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெஸ்ஸை கலத்திடுவாங்க. கலத்திட்டு ஒரு குழி, ஆழமான குழி, அதில் அண்ணனை தூக்கி போட்டுறாங்க. அந்த குழியில் தண்ணி இருக்காது. சரியா? ஒரு வனாந்திரம், காட்டில் கொண்டு அந்த அண்ணனை கொண்டு போட்டுறாங்க. போட்டால் 800 அண்ணன் என்ன பண்ணுவாங்க, வச்சா இவனை குழிக்குள்ள எதுக்கு நம்ம போடணும், இவனை எப்படியாவது மீட்டு நம்ம அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துறோம்னு ரூபான் அண்ணன் ஒரு அண்ணன், இந்த ரத்த பிடிக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியுமா எடுத்து அந்த அண்ணனை என்ன பண்ணுவாங்க, குழியிலேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, வேற ஊர்லேருந்து வியாபாரத்துக்கு அந்த ஊருக்கு வியாபாரிகள் வருவாங்க. சரியா? மீதியானர்கள் அவங்க பேர். மீதியானர்கள் அவங்க வந்து ஒட்டகத்தில் வருவாங்க. பிசின் தைலம், கந்தக வர்க்கம் அதை விற்கிறவங்க வருவாங்க அந்த ஊருக்குள்ள வந்தோடனே அப்போ அந்த அண்ணன் சொல்லுவான், அண்ணா இவங்ககிட்ட நம்ம விற்று போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழியிலேருந்து எடுத்து இவங்க கையில் இந்த அண்ணனை விற்றுருவாங்க. சரியா? யோசேப்பு அண்ணனை விற்றுருவாங்க, அண்ணன் மாதிரிலாம் சேர்ந்து. அப்போ அந்த ரூபன் அண்ணன் என்ன பண்ணுறான், குழியை போய் பார்க்கான், குழியில் ஆள் இல்லை. அப்போ நம்ம தம்பி எங்கே போயிட்டான், அப்போ நம்மளை தேடுவாங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அண்ணன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அங்கியில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து ரத்தத்தை முக்கி அந்த அங்கியை கொண்டு அப்பா கையில் கொண்டு ஒப்படைச்சிடுறாங்க. அப்பா இது உங்கள் பையனான்னு பாருங்கள், பையனோட ட்ரெஸ்ஸான்னு பாருங்கள், ஏன்னா அவனை வந்து காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் அவனை கொண்டு போட்டுச்சு, அதனால அவனோட அங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட கொண்டு காமிச்சிடுவாங்க. அந்த அங்கி ஒரே ரத்தமாக இருக்கும். சரியா? ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தில் முக்கி அப்படியே கொண்டு கொடுத்துருவாங்க. உங்கள் மகனை காங்கல ஏதோ ஒரு மிருகம் தீரி போயிட்டு அப்படின்னு அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, என் பையன் எப்படி கொண்டுட்டாங்களா, எப்படி இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இப்போ வெளியில் போகிறோம், நம்மளை யாரும் அடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் அப்பா கையில் வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் நமக்கு, நம்ம பையன் செத்து போனோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இருப்பாங்க. அதே போல் அந்த அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, ஐயோ நம்ம பையனை ஏதோ ஒரு மிருகம் பீறி போட்டு அதனால் நம்ம பையன் இறந்து போனாங்கிற கவலையில் அவர் இருந்தார். சரியா? அதுக்கப்புறமா அடுத்த வாரத்தில் மீதி உள்ளதை நம்ம பார்க்கலாமா, மீதி கதையை அடுத்த வாரம். சரியா? கேள்வி கேட்கட்டா, அது கேட்பா. கதை பிடிச்சிருந்தா? எந்த அந்த அண்ணன் பேர் என்ன பேர்? யோசேப்பு அண்ணனோட அப்பா பேர் வெரி குட், யாக்கோபு. ஏன்னா அந்த அண்ணன் கூட புத்த பிறந்தது எத்தனை பேர்? 12 பேர். அண்ணனோட சேர்த்து 12. சரியா? சரி, இந்த அண்ணனை ஏன் பிடிக்கல அவங்க அண்ணமா இருக்கலாம்? எதனால? ஒரு சொப்பனம் கண்டாங்க, அப்படிதானே எல்லாரும் வணங்குற மாதிரி எல்லா அரிக்கட்டுகளும்
அந்த அரிக்கட்டை பார்த்து எனக்கு வணங்குற மாதிரி சொப்பனம் கண்டாங்க. இன்னொன்று முக்கியமானது, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அது பல வருந்தா எல்லா கலரும் அந்த சட்டையில என்ன செய்யும் இருக்கும். ஆனால் கியூட்டா 2 பேரும் சூப்பரா ஒன்று போல போட்டுருக்கேன், பார்க்க அழகா இருக்குல்ல. அதே மாதிரி அந்த அண்ணனுக்கு எல்லா கலரும் அந்த பல வரணும்னா என்னது எல்லா வகையான கலர்ஸும் என்ன செஞ்சிருவோம் சட்டையில வந்துடும். பார்க்கறதுக்கு அழகா இருந்த உடனே அன்னைமாருக்கெல்லாம் கோபம் பொறாமையும் வந்துச்சு. சரியா? வந்த உடனே அப்பா மட்டும் அவனை செல்லமா வச்சிருக்காங்களா? உங்க வீட்டுல நீங்க எப்படி சண்டை வருமா? அவனுக்கு தான் நீங்க நினைச்சீங்க செல்லம் கொடுக்கீங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்க, அப்படி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? நீங்க நல்ல பிள்ளைங்க, அப்படி பேச மாட்டீங்க தானே? என்ன செஞ்சுட்டாங்க? பொறாமப்பட்டு லாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க அவங்கள? அந்த அண்ணன் மாதிரி என்ன தொழில் செஞ்சாங்க? ஆடு மேய்க்கிற தொழில். அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழில். இந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க? சாப்பாடு கொண்டு போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? அந்த அண்ணனை குழியில தள்ளி விட்டாங்க. ஆனா கணத்துக்குள்ள தள்ளி விட்டாச்சு. அப்புறம் அந்த அண்ணன் என்ன செய்ய முடியாது, மேல வர முடியாதுன்னு சொல்லி அந்த அண்ணன் பேரு, அந்த அண்ணன் தான் மூத்த அண்ணன், பெரிய அண்ணன் ரூபன். அந்த அண்ணன் பேரு பேரு ரூபன். வெரி குட். அந்த ரூபன் அண்ணன் பெரிய அண்ணன் தானே? செஞ்சாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த மதியத்தினால நீங்களாம் அப்படி செய்வீங்களா? உங்க அக்கா தங்கச்சி சண்டை போடுவீங்களா? அண்ணன் தம்பிக்கெல்லாம் சண்டை போடுவீங்களா? நினைச்ச கூடாது. அவங்ககிட்ட உள்ளதெல்லாம் பிடுங்குறது, உடைக்கிறது, ட்ரெஸ் கேட்டதெல்லாம் குடுக்கலாம் ஒன்னு என்ன செஞ்சிடுறது, பிச்சு போடுறது. அப்படி தப்புல நினைச்ச கூடாது. இந்த ரூபன் அண்ணன் மாதிரி செய்யக்கூடாது. லாஸ்ட்ல குழியில இருந்து எடுத்தாங்களா எடுக்கலையா? அது அடுத்து அந்த அண்ணனுக்கு தெரியாது. அப்படித்தானா? அவங்க அப்பாட்ட என்ன செஞ்சாங்க? அவங்க அப்பா தேடுவாங்கல்ல, அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க? போய் சொல்றதுக்கு பிளான் பண்ணி அழகா கவனிச்சிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். பார்த்தீங்களா எவ்வளவு பிளான் பண்ணி தப்பு மேல தப்பு செய்யறாங்க. பார்த்தீங்களா? பொறாமப்பட்டது தப்பு. ரெண்டாவது அவங்க அப்பாட்ட போய் சொன்னது தப்பு. குழிக்குள்ள தள்ளி விட்டது தப்பு. அப்படித்தானா? சட்டை எடுக்கிறதுலயே பொறாமப்படுத்து அடுத்து என்ன செஞ்சுட்டாங்க? அந்த அண்ணனை குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. நீங்களும் கை நீட்டி அடிப்பீங்களா இல்லையா? அடிக்கிறது இந்த குழியில போட்ட மாதிரிதான் சமம். இன்னையில இருந்து என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது. அடிச்சா அந்த அண்ணனை எப்படி குழிக்குள்ள அந்த அண்ணன் மாதிரி தள்ளி போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமம். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டோம் சொல்லணும். சண்டை இனிமே என்ன செய்ய மாட்டீங்க? பொறாமையும் படக்கூடாது. அண்ணன் அக்கா தங்கச்சிட்டாலும் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அதான் மெயின் இந்த கதையில சம்பவத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அடுத்து அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க. தப்புக்கு மேல தப்பு செய்யறாங்க. அப்படித்தானா? நாடுறாங்க. இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா யாருக்கும் தெரியாது, அப்பா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நீங்களும் ஏதாவது அப்பா ஷர்ட் பைக்கில் ஏதாவது நிறைய சில்லறை இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி 1 2 மட்டும் எடுக்கிறது. அப்படிதானா? அப்படி கிளவாமீங்களோ? அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது. ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க நல்ல பிள்ளைங்க. மற்ற யாரும் செஞ்சீங்கன்னா இனிமேல் என்ன செய்யக்கூடாதுமா? இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அதுவும் தப்பு தான். அப்பாவுக்கு தெரியாம களவாங்குறதுலாம் என்னதான் தப்பு தான். ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிடலாமா? சரி, அப்படியே கை குப்பி கண்ண மூடுங்க. ஏசப்பா நீங்களும் கூட ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு வேளை உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருளுக்கோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை வந்திருக்கலாம். நீங்க அவளுக்கு மட்டும் அப்படி செஞ்சு கொடுக்கீங்க, அண்ணனுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கீங்கன்னு சண்டை போட்டிருக்கலாம். ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அப்படின்னு பொறாமப்பட மாட்டோம், எங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அது தப்பு. நீ இதுவரைக்கும் செஞ்சுருந்தா ஏசப்பாட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா எங்களை மன்னிங்க ஏசப்பா, நாங்கள் இன்னும் அப்படி செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம். எங்கள் அம்மா அப்பாட்ட நிறைய நேரம் நாங்கள் பொய் சொல்லியிருக்கோம், ஏமாத்திருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லி எங்கள் அப்பாட்டெல்லாம் நாங்கள் பொய் ஏமாத்திருக்கோம். ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இன்னும் பொய் சொல்ல மாட்டோம், எங்கள் அப்பாவெல்லாம் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா நீங்கள் நினைக்கிறதையும் நீங்கள் சொல்கிறதையும் ஏசப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தெருக்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக மாறணும், நல்ல பிள்ளைங்களாக மாறணும். அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே, பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஒப்பு கொண்டாங்களோ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கும்படியாக தாழ்மையோடு கேட்குறேன் ஏசப்பா. பிள்ளைகள் அந்த ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அவங்களே அறியாமல் சண்டை போட்டிருக்காங்க, அவங்களே அறியாமல் பொய் சொல்லியிருக்காங்க, அவங்கள அறியாமல் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருக்காங்க, அவங்கள அறியாமல் ஏசப்பா ஆண்டவரே அம்மா அப்பாவை ஏமாற்றிருக்காங்க, டீச்சர்ஸ்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டு அவங்கள ஏமாற்றிருக்காங்க.
அப்படிப்பட்ட குற்ற உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் மன்னித்து அப்பா பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விடுபட நீங்கள் கிருபை செய்யும்படியா தாழ்மையோடு கேட்குறப்பா. அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் அப்பா அந்த வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாங்களோ அவருடைய உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. அவர்கள் வாழ்கிற இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, தெருக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமா இந்த கிராமம் மகிமைப்பட்டு தகப்பனே நீர் அவர்கள் இருதயத்தோடு பேசுவீராக. ஒவ்வொரு தப்பு செய்யும் போது நீர் பிள்ளைகளுக்கு நினைவூட்டி வார்த்தையை நினைவூட்டி அப்பா நீங்கள் அவங்களுக்கு கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தரப்போறக்காய் சொல்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இருக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஒரு சின்ன ஜெபம் சொல்லித்தரேன், அதை அப்படியே சொல்லுங்க. என்ன தேவரீர் என்னை ஆசீர்வதித்து சொல்லுங்க. என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். 1 நாளாகமம் 4:10. ஆமென். டெய்லி இந்த பாட்டை படிக்கணும்.